Hi guys, a very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கேந்திர வித்யாலயா நவோதயா வித்யாலயால நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. அந்த நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா கொச்சன்னு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து டீச்சர்ஸ் இருக்கட்டும், நான் டீச்சர்ஸ் இருக்கட்டும், நிறைய வேகன்சிஸ் இருந்துச்சு. ஸோ டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங்க்கு வேகன்சிஸ், அதாவது வேகன்சிஸ் எவ்வளோ அண்ட் என்னென்ன இருக்குது, என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற ஒரு செஷனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஃபோக்கஸ் என்னவா இருக்க போகுதுன்னா நான் டீச்சிங், சரிங்களா? ஸோ நான் டீச்சிங் வேகன்சிஸ் என்னென்ன இருக்குது, அதனுடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா டீச்சிங்கில் இருக்கிறத விட நான் டீச்சிங்கில் அப்ளை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி தான் நிறைய. ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இதில் உங்களால் எதை அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத ஒன்று பார்த்துடலாம், சரிங்களா? இப்போது மொத்தமாக பார்த்தீங்கன்னா, சரிங்களா, மொத்தமாக எத்தனை போஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா 8 போஸ்ட் இருக்கு, சரிங்களா? அது இல்லாமல் இதுக்கு ஒன்றுக்குலேயும் ஒன்று நிறைய இருக்குது. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், மேஜராக இந்த 8 தான் இருக்குது. இது கீழே தான் மற்றதுங்களாம் இருக்குது. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஆரம்பிச்சிடலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு 14 டிசம்பர் தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க, மறக்காமல் 14 டிசம்பருக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. அதாவது டிசம்பர் 1ஆம் தேதியாக அப்ளை பண்ணிவிடுங்க, அவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்காதீங்க, சரிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர், ஆப்வியஸ்லி நான் டீச்சிங் போஸ்ட்டு 17 வேகன்சிஸ் இருக்குது. பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 22 to 27 இருக்குது. வைஸ் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 58 இருக்குது. பிஜிடி, டிஜிடி, பிஆர்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டீச்சிங் போஸ்ட் தான், அதனால இதை விட்டுடலாம். அடுத்து நான் டீச்சிங் போஸ்ட் கேவிஎஸ் அண்ட் என்விஎஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து, கேந்திர வித்யாலயா நவோதயா வித்யாலயா ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1942 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் எதெல்லாம் டீச்சிங் கிடையாதோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் என்விஎஸ்ல, சரிங்களா? ஸோ அவங்களுக்கு என்னென்ன அவசியப்படுது பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி கண்டிப்பாக இருக்கணும், பிஎட் முடிச்சிருந்துருக்கணும், பிரின்சிபலாக ஒரு 3 வருஷமாச்சு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஏஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 45, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அண்டு என்னப்பா வேற எங்கேயும் வந்துட்டும் போலையே. அண்ட் சேலரி பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாதுங்க. எவ்வளோ சொல்கிறாங்க, பேசிக் பே பார்த்தீங்கன்னா 78,800. ஸோ எல்லா இதுவும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 lakh மேலே போயிடும், மினிமம் 1 lakh, அதுக்கு மேலே தான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கமிஷனர். ஸோ இதுக்கு அதே மாதிரி தான் என்விஎஸ்க்கு பார்த்தோமா, இது வந்து என்விஎஸ்க்கு இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா கேவிஎஸ்க்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருந்துருக்கணும், பிஎட் அல்லது 3 years இன்டகிரேட்டட் பிஎட் எம்எட் படிச்சிருந்துருக்கணும். இது ரெண்டுமே கம்பல்சரி, இது அல்லது அது இல்லை, ரெண்டுமே கம்பல்சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் ஒரு 3 வருஷமாக பிரின்சிபலாக வேலை பார்த்துருந்துருக்கணும். அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பற்றி நாலேஜ் நல்லாவே இருக்கணும். ஹிந்தியில் அண்ட் இங்கிலீஷில் பேசவும் ரெஸ்பான்ஸ் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஏஜ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 50 years, அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. இதுக்கும் பேசிக் பே பார்த்திங்கன்னா 78,800 இருக்குது, சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் போஸ்ட் போட்டிங்கன்னா அதுக்கு என்ன வேணும், மாஸ்டர்ஸ் டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருந்துருக்கணும், பிஎட் அல்லது 3 year இன்டகிரேட்டட் பிஎட் எம்எட் படிச்சிருக்கணும், அல்லது 4 years இன்டகிரேட்டட் படிச்சிருந்தாலும் ஓகே தான், சரிங்களா? அடுத்து ஆப்ஷன் 3 பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸு மினிமம் 3 years பிரின்சிபலாக வேலை பார்த்துருக்கணும் கேவிஎஸ்க்கு, சரிங்களா? கேவிஎஸில் பிரின்சிபலாக நீங்கள் வேலை பார்க்கணும், பிரின்சிபல் போஸ்ட்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வேறு எங்கேயாச்சும் 3 yearsக்கு பிரின்சிபலாக நீங்கள் வேலை பார்த்துருந்துருக்கணும். இதுவே அது அல்லது வைஸ் பிரின்சிபலாவோ அல்லது அசிஸ்டன்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸராகவோ நீங்கள் வந்து என்விஎஸ்க்கு அவசியம், சரிங்களா? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, கேவிஎஸில் நீங்கள் கேந்திர வித்யாலயாவில் நீங்கள் பிரின்சிபல் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, அப்போ வேற எங்கேயாச்சும் ஒரு 3 வருஷம் நீங்கள் பிரின்சிபலாக வேலை பார்த்துருந்துருக்கணும். இல்லை நவோதயா வித்யாலயாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா, அப்போது வைஸ் பிரின்சிபலாவோ அல்லது அசிஸ்டன்ட் எஜுகேஷன் ஆஃபீஸராகவோ நீங்கள் வேலை பார்த்துருந்துருக்கணும் அப்படின்றாங்க, சரிங்களா? 9 years நீங்கள் வேலை பார்த்துருந்துருக்கணும், அதில் 3 years மினிமம் வந்து வைஸ் பிரின்சிபலாக நீங்கள் வேலை பார்த்துருந்துருக்கணும், அல்லது 12 years ரெகுலர் சர்வீசஸ் அது பிஜிடி அல்லது லெக்சரர். ஸோ பிஜிடியாவோ அல்லது லெக்சரராகவோ 12 வருஷம் வேலை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் என்விஎஸ் பிரின்சிபல் போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணலாம். அல்லது 9 years வந்து நீங்கள் இதுவா வைஸ் பிரின்சிபலாவோ அசிஸ்டன்ட் எஜுகேஷன் ஆஃபீஸராகவோ மினிமம் 3 years, அந்த 9 yearsல 3 years வந்து நீங்கள் வைஸ் பிரின்சிபலாக அப்ளை பண்ணி
எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் என்விஎஸ்க்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு பேசவும் ரெஸ்பாண்ட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். ஏஜ் பார்த்தீங்கன்னா 35லேருந்து 50க்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணாமல் சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே பே தான் 78,800 which will மினிமம் 1 lakh அசால்ட்டாக வந்துடும். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரின்சிபல் கேவிஎஸ்ல இருக்கணும்னா என்னென்னலாம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்டர்ஸ் டிகிரி ஒன்று முடிச்சிருந்துருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎட் அல்லது 3 years இன்டெகிரேட்டட் பிஎட் எம்எட் அல்லது 4 years இன்டெகிரேட்டட் டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரின்சிபல் அல்லது பிஜிடி அல்லது லெக்சரராக ஒரு 6 வருஷம் நீங்கள் வேலை பார்த்துருந்துருக்கணுன்றாங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் அவசியம். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். வயசு பார்த்தீங்கன்னா 35லேருந்து 45க்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இதனுடைய பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 56,100 சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸர். அதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவேட் முடிச்சிருந்தா போதும். ஆனால் 3 years ரெகுலர் அதாவது செக்ஷன் ஆஃபீஸராக நம்மளுடைய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், மினிமம் 3 வருஷமாச்சு செக்ஷன் ஆஃபீஸராக நீங்கள் வேலை பார்த்துருந்துருக்கணும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் நாலேஜ் இருந்துச்சுன்னா ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. அண்ட் 45 years மேக்ஸிமம் 45 தான், அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 56,100 70,000க்கு மேலே மினிமம் வந்துடும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஆஃபீஸர். ஃபினான்ஷியல் ஆஃபீஸருக்கு என்ன சொல்கிறாங்க, பேச்சுலர்ஸ் டிகிரி இன் காமர்ஸ் பண்ணியிருந்துருக்கணும். 4 years போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதில் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸில் இருக்கலாம். அல்லது மாஸ்டர்ஸ் டிகிரி இன் காமர்ஸ் முடிச்சுட்டு 4 years போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸில். அல்லது பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு சிஏ முடிச்சுட்டு, ஓகேங்களா, சிஏ அல்லது ஐசிடபிள்யூ ஏடோ முடிச்சுட்டு, அல்லது எம்பிஏ ஃபினான்ஸ் அல்லது பிஜிடிஎம் ஃபினான்ஸ் முடிச்சுட்டு 2 years ஃபுல் டைம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக அப்ளை பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா 35 years. சேலரி பார்த்தீங்கன்னா 44,900 சொல்கிறாங்க. அசால்ட்டாக 68 ஆச்சும் வந்துடும்ப்பா. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர். இதுக்கு வந்து சிவில் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருந்துருக்கணும். 2 வருஷம் டிசைன் அண்ட் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், மேண்டேட்ரி. மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 35 years, அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 44,900 சொல்கிறாங்க பேசிக் பே. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். யூடிசி அல்லது எஸ்எஸ்ஏவா மினிமம் 3 வருஷமாச்சும் நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கணும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அவசியமாக தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி பேசவும் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் 35 years, அதை தாண்டி போகக்கூடாது. பே பார்த்தீங்கன்னா 35,400 50லாம் கண்டிப்பாக வந்துடும்ப்பா. சரிங்களா? ஓகே. அடுத்து ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் மாஸ்டர்ஸ் டிகிரி ஹிந்தியில் டிகிரி முடிச்சுட்டு இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக முடித்தாலும் சரி, அல்லது இங்கிலீஷில் டிகிரி மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு ஹிந்தியை ஒரு சப்ஜெக்ட் வச்சு முடித்தாலும் சரி, எதனாலும் ஓகே. அது இல்லாமல் ரெகக்னைஸ் டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். டிரான்ஸ்லேஷன் ஹிந்தி டு இங்கிலீஷ் அல்லது இங்கிலீஷ் டு ஹிந்தி முடிச்சிருந்துருக்கணும். அல்லது 2 years எக்ஸ்பீரியன்ஸ் டிரான்ஸ்லேட்டராக 2 வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்துருக்கணும். இங்கிலீஷ் டு ஹிந்தி அல்லது ஹிந்தி டு இங்கிலீஷ் பண்ணியிருந்துருக்கணுன்றாங்க. ஸோ சேலரி மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 years, அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. இது பார்த்தீங்க அப்படின்னா 35,400 பேசிக் பே சொல்கிறாங்க. ஆப்வியஸ்லி நமக்கு இதெல்லாம் சேர்த்து இன்னும் அதிகம் தான் ஆகும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். அதல்லாது நீங்கள் ஜேஎஸ்சி அல்லது எல்டிசி ஆக மினிமம் 3 years வேலை பார்த்துருந்துருக்கணும். அது இல்லாமல் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுன்றாங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் கம்யூனிகேஷன் இருக்கலாம். ஸோ அதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 years. சரிங்களா? லெவல் பார்த்தீங்கன்னா பேசிக் பே பார்த்தீங்கன்னா 25,500 39லாம் கண்டிப்பாக வந்துடும்ப்பா. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்துலாமா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா போதும். ஷார்ட் ஹேண்ட் ஸ்பீட் வந்து 100 words per minute இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில். டைப்பிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 45 words per minute. ஸோ இது வந்து ஸ்டெனோகிராஃபராக குரூப் 2, ஓகேங்களா, ஒரு மினிமம் 5 years ஆச்சும் நீங்கள் வேலை பார்த்துருந்துருக்கணும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அவசியம். ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 years. சரிங்களா? மேக்ஸிமம் 30 years, அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 35,400 சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரிப்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2. இதுக்கு கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா போதும். டிக்டேஷன் பார்த்தீங்கன்னா 10 minutes டிக்டேஷன் இருக்கும். 80 words per minute நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும்.
டிரான்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸில், இங்கிலீஷ் வந்து 65 மினிட்ஸ், இங்கிலீஷ்னா 50 மினிட்ஸில் நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணணும், ஹிந்தினா 65 மினிட்ஸில் நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணணும், கம்ப்யூட்டரில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அவசியம், அண்ட் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் தெரிஞ்சிருக்கணுன்றாங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 27 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும், அது கம்மியாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,500 அப்படின்றது பேசிக் பே சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் கேவிஎஸில் 12th பாஸ் ஆயிருந்தால் போதுன்றாங்க. டைப்பிங் ஸ்பீட் வந்து 35 வேர்ட்ஸ் per minute இன் இங்கிலீஷில் அல்லது ஹிந்தியில் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், டைப் மிஷின் இல்லை. ஏஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 27 இயர்ஸ். பேசிக் பே பார்த்தீங்கன்னா 19,900. 19,000லாம் ஒரு சம்பளமாக யோசிக்கக்கூடாது, கண்டிப்பாக 38-39 வந்துடும். அடுத்து நமக்கு பே ஸ்கேலும் இது அதிகமாக போகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜேஎஸ்ஏ நவோதயா வித்யாலயில் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருந்தா போதும். இதுக்கு வந்து மினிமம் ஸ்பீட் 30 வேர்ட்ஸ் per minute இன் இங்கிலீஷ் அல்லது 25 வேர்ட்ஸ் per minute இன் ஹிந்தி கம்ப்யூட்டரில் இருக்கணும், அல்லது 12th பாஸ் பண்ணியிருக்கணும், சிபிஎஸ்சிலேருந்து பாஸ் பண்ணிவிட்டு செக்ரட்டரியல் ப்ராக்டிசஸ் அண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் ஆஸ் ஒகேஷ்னல் சப்ஜெக்ட், இது ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் 12th பாஸில் சிபிஎஸ்சியில் பண்ணியிருந்தீங்கன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட்டுன்ட்டாங்க. மேக்ஸிமம் ஏஜ் 27 இயர்ஸ். ரிலாக்ஸேஷன் ஆஸ் யூஷுவல் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி ரிலாக்ஸேஷன் இன்க்ளூடட். 19,900 பேசிக் பே சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட். இது பார்த்தீங்கன்னா 10th பாஸ் இருந்தால் போதும், அதை 10th பாஸ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும், சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்துருக்கணும் லேப் அசிஸ்டண்ட்டில், அல்லது டிப்ளமோ முடிச்சிருக்கணும் லெபோரட்டரி டெக்னிக்கில், அல்லது 12th பாஸ் பண்ணிவிட்டு சயின்ஸ் ஸ்ட்ரீமில் 12th பாஸ் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 13 இயர்ஸ். ஸோ இதோட பேசிக் பே 18,000 சொல்கிறாங்க, பட் கையில் கண்டிப்பாக 32க்கு மேலே வந்துடும். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இந்த மாதிரியான இன்னொரு போஸ்ட் இருக்குது, மல்டி டாஸ்கிங் எம்டிஎஸ் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தா போதும். ஏஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 இயர்ஸ். இதுக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக் பே எவ்வளோ 18,000 சொல்கிறாங்க. பேசிக் பே விச் இஸ் 32 கிட்ட கையில் வரும்ப்பா, ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி. சரிங்களா? ஸோ இதுக்கான ஒரு ப்ரிப்ரேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நமக்கு டீச்சிங்காக இருக்கட்டும், நான் டீச்சிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா Tier 1க்காக நம்ம அட்டா 24/7 தமிழில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேட்ச் வந்து 9th டிசம்பர்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய வெப்சைட் போய்க்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ கீழே லிங்க் இருக்கும், நீங்கள் என்ன பண்ணலான்னா அதில் போயிட்டு இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா அட்டா 24/7 என்னது டைரெக்டாக ப்ளே ஸ்டோர் போனாலும் சரி அல்லது லிங்க்கில் போனாலும் சரி நமக்கு NVS அல்லது KVSன்னு இருக்கும். ஸோ இன்ஸ்டால் போய் போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே பேட்ச் காட்டும். சரிங்களா? ஸோ பேட்ச் காட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஸ்டடி பிளான் ஒரு வாட்டி போய் பாருங்கள். இந்த ஸ்டடி பிளான் நமக்கு அப்ளிகபிள் ஆகுமா, எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணுறாங்களா, இது மூலியமாக நமக்கு கிளியர் பண்ண முடியுமான்றது நீங்களும் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. நாங்கள் இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக எவ்வளோ கம்மியான டைமிங்கில் கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் பிளான் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, நம்மளுடைய பேட்சை வாங்கும் போது என்ன பண்ணுங்கள், Y3 இந்த மோர் ஆஃபர்ஸ்னு போயிட்டு என்ன பண்ணுங்கள், Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்கள். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ப்ராடக்ட் ப்ரைஸ் இருக்குது. பட் இந்த வீக்கெண்டில் சரிங்களா, மந்த் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆஃபர் ஒன்று ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஆஃபரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரைஸ் இன்னும் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ Y350 இந்த பர்டிகுலர் கோடை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃபர்ன்றதை அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? செஷன் லைக் போடாதவங்க மறக்காமல் லைக் போட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி செஷன்ஸ் இன்னும் நிறைய வரணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டேக் கேர். பபாய். தேங்க்யூ.